திடீர்னு நைட்ல நல்லா தோள்பட்டையில வலி இருக்கிறது. சட்டை போடுறதே எனக்கு சிரமமா இருக்கு டாக்டர். ஃபீமேலா இருந்தாங்கன்னா, எனக்கு ஜாக்கெட் போடுறது ரொம்ப சிரமமா இருக்கு. தலை சீவுறது கஷ்டமா இருக்கு. கைய ஷோல்டருக்கு மேல உயர்த்துறதே கஷ்டமா இருக்கு அப்டின்னா, ஃப்ரோசன் ஷோல்டரா இருக்கலாம். சர்க்கரை வியாதினால பாதிக்கப்பட்டவங்களுக்கு இந்த ஃப்ரோசன் ஷோல்டர் வர்றதுக்கு 5 மடங்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ இந்த ஃப்ரோசன் ஷோல்டர்னா என்ன? இதற்கான சிகிச்சை முறைகள் என்ன? அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அழகும் ஆரோக்கியமும். ஸ்ரீவர்மா தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் பெண்கள் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. நம்மளுடைய ஷோல்டர் ஜாயிண்ட் வந்து ஒரு பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதை சுற்றி நிறைய லிகமெண்ட்ஸ் வந்து இருக்கும். ஸோ இது வந்து தசை நார்கள்லாம் சேர்ந்து இந்த லிகமெண்ட் எல்லாம் சேர்ந்து ரொட்டேட்டார் கஃப் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் வந்து நம்மளுடைய ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு எப்போவுமே இருக்கும். ஸோ நம்ம உடம்புல இன்ஃப்ளமேஷன் அதிகமாகுது, இல்லை வந்து சர்க்கரையோட அளவு அதிகமாகும் போதோ, இல்லை தைராய்டு மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும்போது இந்த ரொட்டேட்டார் கஃப் வந்து சுருங்கி போயிடும். எப்படி நம்ம ரொம்ப டைட்டான ஒரு ட்ரெஸ், இப்போ நம்ம சைஸ் வந்து லார்ஜ் சைஸை வச்சுக்கோங்களேன், நம்ம ஒரு ஷார்ட் சைஸில் இருக்கக்கூடிய ஒரு ட்ரெஸ்ஸு போடுறோம், எஸ் சைஸில் இருக்கக்கூடிய ட்ரெஸ் போடணும்னா எந்த அளவுக்கு ஒரு இறுக்கமாக இருக்கும், அப்படிப்பட்ட ஒரு இறுக்கம் தான் நம்மளுடைய தோள்பட்டையில் உருவாகுது. ஸோ இது பெரும்பாலும் நைட்டில் தான் அதிகமான அளவுக்கு வலி இருக்கும். நைட்டில் இந்த தோள்பட்டையில் எந்த பக்கம் வலி இருக்கோ அந்த பக்கம் திரும்பி படுத்தா கூட உங்களுக்கு வலி உருவாகும். இதுதான் ஃபஸ்ட்டு சிம்டமாக வந்து இருக்கும். ஸோ இந்த வலியோட அளவு ரொம்பவே அதிகமாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய ஷோல்டர் மூமெண்ட்ஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே வந்து வரும். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 மாதம் வரைக்கும் இந்த ஸ்டேஜில் தான் வந்து இருக்கும். அடுத்த ஸ்டேஜுக்கு போகும்போது கொஞ்சம் வலி குறையும், ஆனால் கையை உங்களால் தூக்கவே முடியாது. மெயினாக இந்த சாவி போட்டு நம்ம பூட்டை திறப்போம் இல்லைங்களா, இந்த மூமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வராது. கையை ஷோல்டருக்கு மேலே வந்து தூக்குறது, ஒரு வீட்டில் தாழ்பால் போடுறது, ஒரு பாத்ரூம் வந்து தாழ்பால் போடுறது, இல்லை வந்து தலை சீவுறது, நிறைய ஃபீமேலுக்கு அவங்களோட இன்னர்ஸ் வந்து போடுறதுல ரொம்ப சிரமமாக இருக்கும். இந்த அறிகுறிகள் வந்து இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃப்ரோசன் ஷோல்டர் வந்து செகண்ட் ஸ்டேஜில் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இதெல்லாம் வந்து வந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷன் குறைய ஆரம்பிச்சுது அப்படின்னா உங்களுக்கு வலியோட அளவு வந்து இதான் வந்து தேர்ட் ஃபேஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். பட் இதற்கு வர்ம சிகிச்சை முறைகள் வந்து நம்ம பண்ணலாம். அதே மாதிரி கண்டிப்பாக யோக பயிற்சிகளையும் சேர்த்தே நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். ஏன் ஃப்ரோசன் ஷோல்டர் வருது அப்படின்னா, சர்க்கரை வியாதினால் பாதிக்கப்படும் பொழுது நம்ம தோள்பட்டையில் இருக்கக்கூடிய திரவம் எல்லாமே வந்து குறைஞ்சி போயிடும். அதே மாதிரி தான் தைராய்டு மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் பொழுதும் ஸோ நம்ம தோள்பட்டையில் அந்த திரவம் குறைஞ்சி போய்டுறதுனால அந்த ப்ராப்ளம் ஈஸியாக வந்து வரும். ஒரு சிலருக்கு உடம்புல தொடர்ந்து இன்ஃப்ளமேஷன் இருக்குது, ஸோ உடல் எடை வந்து அதிகமாக இருக்காங்க, இந்த ஷோல்டரை வச்சு நிறைய வந்து ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ அங்கே இன்ஃப்ளமேஷன் உண்டாகி சின்ன சின்ன மைக்ரோ டியர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரியான மாற்றங்கள் வந்து நாளடைவில் அவங்களுக்கு பிரச்சனைகள் வரலாம். இந்த தோள்பட்டை வாதம்னு சொல்லக்கூடிய ஃப்ரோசன் ஷோல்டருக்கு சிகிச்சை முறைகள் நம்ம பார்க்கும் பொழுது முதல்ல உங்களுடைய சுகரை கண்ட்ரோலில் கொண்டு வரணும். தைராய்டு சம்மந்தமான பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதற்கான சிகிச்சை முறைகளையும் ஃபாலோ பண்ண வேண்டியது அவசியம். மகாராஜ தைலம் லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு உங்களுடைய தோள்பட்டை, கைப்பகுதிகள் எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு மசாஜ் மாதிரி பண்ணுங்கள். இதற்கு வர்ம சிகிச்சை முறைகளும் அற்புதமான ஒரு தீர்வு கொடுக்கும். பட் அது கூட நான் சொல்லக்கூடிய இந்த பயிற்சிகளையும் சேர்த்தே பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுடைய ஷோல்டர் மூமெண்ட் வந்து இம்ப்ரூவ் ஆகும். இந்த ஃப்ரோசன் ஷோல்டரை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் சொல்கிறது அந்த வலியோட தீவிரம், நல்ல ஒரு இறுக்கி பிடிச்ச மாதிரி வலி, நைட்டில் தூங்கவே முடியல டாக்டர். இன்னும் சொல்லப்போனால் இந்த நோய் தீவிரமாகும் போது அவங்களால சாப்பாடை எடுத்து சாப்பிட்றதே ரொம்ப சிரமமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான கண்டிஷனில் கண்டிப்பாக வர்ம சிகிச்சை முறைகளை ஃபாலோ பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரலாக மகாராஜா தைலம் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஃப்ரோசன் ஷோல்டருக்கு என்னென்னலாம் யோகா பயிற்சிகள் செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஃப்ரோசன் ஷோல்டருக்கு நம்ம முதலாவதாக பார்க்க போகிற பயிற்சி தோள்பட்டை சுழற்சி. இதை பண்ணுறதுக்கு உங்களுடைய கைகளை மடக்கி உங்களுடைய தோள்பட்டை மேலே வச்சுக்கோங்க. உங்களுடைய தோள்பட்டையை இப்போ கடிகார சுழற்சியில் 10 டைம், அதுக்கப்புறமா எதிர் கடிகார திசையிலையும் ஒரு 10 டைம் ரொட்டேட் பண்ணணும். இதை பண்ணுறதன் மூலியமாக தோள்பட்டையில் இருக்கக்கூடிய மசில்ஸ் ஸ்ட்ரென்தன் ஆகுது. அதனால் உங்களுக்கு ஃப்ரோசன் ஷோல்டருக்கு ஒரு நல்ல ரிலீஃப் கிடைக்கும். ரிலாக்ஸ். ஃப்ரோசன் ஷோல்டருக்கு நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற பயிற்சி வக்ராசனம். இதை பண்ணுறதுக்கு உங்கள் கால்களை நீட்டி நேராக உட்காந்துக்கோங்க. முதுகுத்தண்டு நேராக இருக்கட்டும். இப்போது உங்களுடைய வலது காலை மடக்கி வலது கால் பாதத்தை இடது கால் முட்டிக்கு பக்கத்தில் வச்சுக்கோங்க. உங்களுடைய வலது கையை தூக்கி
உங்களுடைய காலுக்கு உள் பக்கமாக கொண்டு வந்து உங்களுடைய கணுக்காலை பிடிச்சிக்கோங்க. இப்போ உங்கள் உடலை திருப்பி இடது பக்கமாக உங்கள் உடலை திருப்பி பாருங்கள். இந்த நிலையில் 10லேருந்து 15 செகண்ட் வரைக்கும் ஹோல்ட் பண்ணலாம். இதை பண்ணி முடித்த பிறகு மெதுவாக அவங்களுடைய கைகளையும் கால்களையும் ரிலீஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் உங்களுடைய ஆப்போசிட் சைட்லையும் ப்ராக்டிஸ் பண்ணணும். ரிலாக்ஸ். ஃப்ராசன் ஷோல்டருக்கு நம்ம பார்க்க போகிற முத்திரை பிரம்ம முத்திரை. இதை பண்ணுறதுக்கு நேராக உட்காந்துக்கோங்க. உங்களுடைய 2 கைகள்லையும் கட்டை விரலை மடக்கி உள்ளங்கை டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. மற்ற விரல்களை கட்டை விரல் மேலே வச்சு மூடிக்கோங்க. இப்போது இது 2ஐயும் சேர்த்த மாதிரி வச்சு உங்களுடைய வயிற்று பகுதிக்கு நேராக வச்சுக்கோங்க. இந்த நிலையில் நீங்கள் உங்களுடைய கண்களை மூடி இந்த முதிரை மேலேயும் உங்களுடைய சுவாசத்தின் மேலேயும் ஒரு 15 நிமிஷம் கவனத்தை செலுத்துங்க. ரிலாக்ஸ். தோள்பட்டை வாதத்துக்கான யோக பயிற்சிகளை நம்ம பார்த்தோம். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். அதிகமான வலி இருக்கும் பொழுது ஒரு மருத்துவ ஆலோசனையும் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இன்றைக்கி இந்த ஃப்ரோசன் ஷோல்டர் அப்படிங்கிறது என்ன, இது எதனால் வருது, இதற்கான சிகிச்சை முறைகளை பற்றி நம்ம பார்த்தோம். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் இந்த விஷயம் தேவைப்படுமோ அவங்களுக்கும் இதை சொல்லுங்கள். ஒருவேளை உங்களுக்கு இந்த ஃப்ரோசன் ஷோல்டர் வந்து இருக்குது, இந்த வலியோட தீவிரம் ரொம்ப அதிகமாக இருக்குது டாக்டர், ஸோ இதை பற்றி எனக்கு நிறைய சந்தேகங்களும் இருக்குது அப்படின்னு சொன்னால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்கள்ல பார்க்கலாம். அறுவை சிகிச்சையில் குணம் இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை ஜூலை மாதம் 2ஆம் வாரம் 6ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரை கோடம்பாக்கத்திலும், 8ஆம் தேதி புதன்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 4 மணி வரை தஞ்சாவூரிலும், 9ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை கும்பகோணத்திலும், 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை சிதம்பரத்திலும், 11ஆம் தேதி சனிக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை பாண்டிச்சேரியிலும், 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரை கோடம்பாக்கத்திலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9500 946634 9500 946635. ஆச்சார்யா டாக்டர் ஸ்ரீ வர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர், டாக்டர் சூர்யா கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம், டாக்டர் ராதா வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி, டாக்டர் பூஜா திருவண்ணாமலை, டாக்டர் சரஸ்வதி சேலம், டாக்டர் சூரியபாரதி திருச்சி, டாக்டர் அபிராமி தஞ்சாவூர், டாக்டர் அபினா முபிஷா மதுரை, டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில், டாக்டர் மாலதி கோயம்புத்தூர், டாக்டர் சொனாலி ஹோசூர், டாக்டர் குணா அப்சரா பெங்களூர், டாக்டர் நவநீத் ஹைதராபாத், டாக்டர் சித்தநாத் மும்பை. பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம். முதுகு வலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மா PCR, மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். அனைத்து நோய்களுக்குமான குணம், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் Vagicare, his wellness for her happiness.